Press media அனைவருக்கும் வணக்கம். Good evening. Thank you Ravikumar sir for coming to this occasion and முதல்ல இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிரதீப் பிரதர் ஒரு நாள் கால் பண்ண அடிக்கடி விஜய் நான் பார்ப்பேன் சர்ச்சில் பார்த்துட்டு ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தால் கூப்பிட்றேன்டா கண்டிப்பான்னு சொன்னார். ஸோ அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் நைட் கால் பண்ணி ஒரு படம் பண்ணுற பிரதீப் வா அப்படின்னு சொன்னார். ஸோ விதவுட் செகண்ட் தாட்ஸ் நான் போனேன் அண்ட் கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் ஆகல. அண்ட் தேங்க்யூ டு டைரக்டர்ஸ் சரவணன் அண்ட் சபரி சார் அண்ட் ஆல்சோ கோஸ்டார் ஹன்சிகா. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாரோட வந்து நடிக்கணும்னாலே ஒரு சில நர்வஸ்னஸ் அண்ட் ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். பட் ஃப்ரம் டே ஒன் ஷி மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அனைவருக்கும் படத்தோட டீம் அண்ட் ஆல் த ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவருக்கும் நன்றி. மார்ச் 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கார்டியன் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட் 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னென்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமாக வருது. அதுக்கு அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியாக சோலோவாக அவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும். ஸோ அவங்க அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ணுற படங்கள் ஏன்னா நமக்குமே பயமாக இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், டிமாண்டி காலின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்டு சரவணன் இவர் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க, நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன் நிறையா டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குது, நம்ம திரும்பும்போது அவங்க நார்மலாகிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சடனாக திரும்பி பார்ப்பேன். அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படி தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்டில் இல்லை. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இந்த படத்தில். நிறையா ஒரு ஹாரர் மூவினா வழக்கமாக இப்போ ரிவ்யூவில் சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு, எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை இந்த படம். ஹாரராக இல்லாமல் ஒரு எமோஷனல் படமாக நார்மலாக இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமாக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான், படம் நல்லா இருக்குது. பட் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஜென்யூனாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்யூனாக உழைச்சிருக்காங்க. படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு பணத்துக்காகவோ, இப்போ விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சிஜிக்கு மெனக்கெட்டார். வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி முடிஞ்சிச்சு இதை வச்சு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், அப்படி இல்லாமல் அவர் வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்குது. அவரை மாதிரியே இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரவிக்குமார் சார் கூட வந்து படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இன்றைக்கி இங்கே வந்தது வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அவர் கூட எனக்கு பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்போ ரொம்ப வெற்றிடமாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானரில் மட்டும் படம் போயிட்டுருக்கோம். ஒரு த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை ஒரு 4 ஸ்டேட்டில் 4 ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோமே தவிர ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரித்து நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமாக இருக்குது. ஸோ சார் அவர் பண்ணணும் நிறையா. அதில் நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், சார் எப்போனாலும் சொல்லுங்கள், என்ன படம்னாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலான்னு சொல்லி. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் சிலதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சது, ஓகே இது சிஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லையோலாம் தோணுச்சு. அப்புறம் இன்னும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்லை இதில் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னோடய படங்களோட சில ரிவ்யூவெல்லாம் எப்படி வருதுன்னா,
ரொம்ப சவுண்டாக இருக்குது மியூசிக் ஆக்சுவலி தியேட்டரில் ரொம்ப சவுண்டாக அது 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 அப்படி சொல்லும் போது என்னன்னா அவங்க டெக்னிக்கலாக ஒரு இதை யோசிக்கணும். எப்படின்னா எல்லா தியேட்டர்லையும் சவுண்டாக இருந்தால் தான் அது சவுண்டு, ஒரு தியேட்டரில் சவுண்டாக இருந்தால் அந்த தியேட்டரோட ப்ராப்ளம் அது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு வேறு 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க, மியூசிக் ஒருத்தவங்க, டயலாக்ஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் பண்ணுற மாதிரி தான் பிடிக்கும். ஒரு படம் வந்து அது எலிவேட் பண்ணணும், ஆனால் அது வந்து மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஒரு சீனையோ இல்லை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மியூசிக்கை போட்டு அவங்கள வந்து கீழே பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸுக்கு. ஸோ திரும்ப மியூசிக்லேயும் அதை கன்வே பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலாக ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை. பட் அது எங்கே ஆகுதுன்னா சில இடங்களில் வந்து மிக்சிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர்ஸோ இல்லை விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளை சார்ந்தது இல்லை. நான் பண்ணுற படங்கள் அப்படி தான் பண்ணுறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் நமக்கு பார்க்கும்போது விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டயலாக்ஸ் பார்ப்பேன். ஏன்னா ஒரு டயலாக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு இதாக பண்ணிகிட்டு இருக்கேன். நம்புறேன் இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துலையுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இல்லை நம்ம மியூசிக் லெவல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மீறி ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாரராக வந்து ஒரு 3 படம் பண்ணும்போது ஒரே மியூசிக் 3 படத்துக்கு பண்ணோன்னா நமக்கான வேல்யூ என்னென்ன தெரியாமல் போயிடும். இல்லைனா வந்து என்ன இவர் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். அதான் நான் சொன்னேன், இப்போ ஹன்சிகா அவங்க கூட நான் 3 படம் கண்டினியூஸாக வந்து ஹாரர் பண்ணும்போது 3க்குமே நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது. 3மே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுல சிலது ஜெயிக்கும், சிலது தோக்குற இடத்துல நான் நிறைய கற்றுட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்காக இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இந்த படத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம் எல்லாருமே, எனக்கு பின்னால் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு பாடகர், நடிகர்ன்றது அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு. பட் டைரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார், எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன். அப்போவே ஒரு மாதிரி கூல் டைரக்டர். அவர் சன்கிளாஸ் தான் ஒரு மாதிரி கலராக போடுவார். அதனோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான டேரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க் எனக்கு. சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் சார், ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரவிக்குமார் சார் நீங்கள் வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக தெரியும், பட் ஜாஸ்தி பேசினதில்லை. அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். காரணம்னா ஐம் நாட் அன் ஆக்டர். டெஃபினெட்லி நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது, பாடகர் தான். அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ் சொன்னேன், அவருக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் 4 லைன் என்னோட குருநாதரோட பாட்டு ஜஸ்ட் வாண்ட் டு சிங். கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவரும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் அலையானது விழுவரும் பின்பு எழுவரும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன், நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். தேங்க்யூ. எனக்கு டைரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். எனக்கு எப்படின்னா, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்க ரொம்ப அமைதியாக உட்காந்துரு, என்னை பிச்சு பெடல் எடுத்துட்டா சார் படத்தில். இல்லை சார் இப்படி ஒன்று சார் அப்படி ஒன்று சார், இல்லை சார் இன்னும் இப்போ அது கூட படம் சீன் எடுக்கும்போது கூட பரவாயில்ல சார், டப்பிங்கும் போது ஐயோயோ. நான் அஃப்கோர்ஸ்
டப்பிங்கிறது அது ஒரு தனி ஆர்ட், இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டப்பிங் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நிறைய கேரக்டர்ஸ் இன்றைக்கி இவ்வளோ லைவ்லியாக காமிக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட அதில் எவ்வளோ அவனோட இன்வால்மெண்ட் இருக்குன்றதை நான் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் நடித்த சீன் தான், அதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு சார் நான் விட்டுரு சார் கிளம்புறேன் இல்லை, ஆனால் என்கிட்ட என்ன மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நிஜமாகவே நான் இப்படி நடிச்சிருக்கேனான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்டையர் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார். அது தொடர்ந்து இப்போ ஓப்பனாக கேட்டுக்கிறேன், அடுத்தடுத்த படத்தில் கூப்பிடுங்க, வித்தியாசமான கேரக்டர் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. முடிஞ்சால் பாட்டு கொடுங்க. இல்லை எனக்கு இல்லை, என்னோடய ஒய்ஃபுக்கு. ஓகே, நான் பாட்டு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, என்னோடய ஒய்ஃப் பேர் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. அண்ட் ஐ ப்ரிஃபர், ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கேன் கிவ் ஹர் அ சாங் இன் த நெக்ஸ்ட் ஃபிலிம். இது நான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணாதான் எங்கேனா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், வேறு ஒன்று, ஒரு நப்பாசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கிடைக்கிறது கிடைக்கல, அது எல்லாம் அங்கேருந்து வர மெசேஜ் தான். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணான்னு தெரியல, ஆனால் விமென்ஸ் டே இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நிஜமாகவே ஒரு கட்ஸ் வேணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு படம் விமென்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வயலண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் கேரக்டர் ஒரு ஹீரோயினை வச்சு March 8 ரிலீஸ் பண்ணுறது வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாம் தேட்டரில் பாருங்கள் படம், போய் OTT வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ரைம் வீடியோலையோ ஹாட்ஸ்டார்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க. தேட்டரில் பாருங்கள். இந்த படம் தேட்டரில் பார்க்கணும். OTTயில் பார்த்தா வீட்டில் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு எத்தையோ குடிச்சிக்கிட்டு பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி தேட்டரில் உட்காந்து பாட்டா இது டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அப்புறம் வந்து என் குருநாதர் கே சவிக்குமார், சாரி கேட்குதா? நான் ஃபஸ்ட்டு வந்து என் தமிழுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் என் குருநாதர் கே சவிக்குமார் சார் அவருக்கும் கடவுளுக்கும் என்னுடைய மனைவி அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம ஸ்டேஜ் கிடையாது. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னென்னா, நான் எங்கள் டைரக்டரை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது தான். அவர் வந்து மனசு வைக்கலன்னா இந்த இடத்துல வந்து நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்னை வந்து இயக்குனர் ஆக்கினார், என்னை சபரி 2 பேருமே ஆக்கினார். இப்போ நிறைய பேர் அடுத்து இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க, அடுத்ததும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து கார்டியன், இதை பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட் வந்து இங்கே வந்து விஜய் சங்கர் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நண்பர். அவர் எல்லாருக்குமே நல்ல நண்பர் அவர். இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த கார்டியன் படத்தை வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி ஓகே ஆகி எல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ அவர் சார் வந்து என்னை டிஸ்கஷன் அடிக்கடி கூப்பிடுவார், நான் பார்த்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் ரெடியாக இருங்க சார், பண்ணலாம் சார் அப்படின்னாரு. இப்போ நான் வந்து கூகுள் குட்டப்பா படம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பண்ணி கூப்பிட்டாரு. சார் அந்த கதை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் கதையை போய் பிரதீப் தான் சொன்னோன்னா கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வந்து இவரும் ஓகே சொன்னார். அது ஹீரோவாக இருந்தது, கொஞ்சம் ஹீரோயினுக்கு மாற்றி அன்சிகா மேட்ட போய் சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஓகே சொன்னீங்க, 2 பேரும் ஓகே சொன்னதால படம் உடனே ஆச்சு. இப்போ கூகுள் குட்டப்பா பண்ணிட்டு இருந்தாலும் நானும் சபரியும் வந்து ரொம்ப க்ளோஸ். 10 வருஷமாக டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும். எங்கள் வேவ் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும். அப்படி நான் போய் சபைகிட்ட சொல்லிட்டு இந்த கதை வந்து நல்லாவே சபைகிட்ட தெரியும், நாங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எங்கள் டைரக்டர்கிட்ட போய் நாங்கள் 2 பேர் போய் கேட்டோம் சார் இந்த மாதிரி, ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிடுச்சு, அந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ கேட்டோம். டைரக்டர் வந்து நான் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ அப்படியே அந்த படம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சு. இதில் வந்து என்னுடைய பங்கு என்ன பங்கு இருக்கோ அதே மாதிரி சபருடைய பங்கும் வந்து ரொம்ப எல்லா இதுலையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லாரை பற்றி சொல்லணும். அன்சிகா மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்சிகா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சிரிச்சிருவீங்க, ஏன்னா அவங்க வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. இல்லை ஆர்ட் இளையராஜா நேஷனல் அவார்டு வாங்கினார், நல்லா பண்ணியிருக்காங்க, அதுலேயும் சிரிச்சிருவீங்க, ஏன்னா அவர் நேஷனல் அவார்டே வாங்கிட்டார். இப்போ சாம்சிஎஸ் நல்லா மியூசிக் பண்ணான்னு சொன்னால் அதுவும் தப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கதுரை சார்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதைக்கு இந்த காலத்துக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ பெட்டர்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக அதுதான் சொல்லணும். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தங்கதுரை சார் நல்லா பண்ணியிருக்காரு. பட்டாதன் சார், சாம்சிஎஸ் சார் மியூசிக், அவர் வந்து சொல்லியே ஆகணும்.
ஒரு சுச்சுவேஷன் சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சாங் அப்படியே பாடியே அனுப்பிச்சிட்டாரு. மைக்கிட்டன்னு ஒரு சாங் வந்து இந்த இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அந்த சாங்கே அப்படியே பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அந்த சாங்கு தான் வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எல்லாமே அவரே வந்து இது போட்டு அனுப்பிச்சிடுவார். அப்புறம் விவேகா வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உமா அப்படின்றவங்க வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ டான் அசோக், அப்புறம் ஹீரோ பிரதீப், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் முக்கியமாக வந்து நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும், தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் பேரை வந்து சொல்கிறது தான் வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். விஜய் சந்தர் சார், எங்களுக்கு குருநாதர் கே சவிகுமார் சார், அப்புறம் ஜேம்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப இந்த படத்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து அன்சிகா மேடம் சொல்லிட்டேன். அப்புறம் சுரேஷ் மேனன் சார், அப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஸ்ரீமன் சாரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து ஸ்ரீமன் சாரை பார்த்துட்ருக்கேன். இன்னும் நிறையா படங்கள், காமெடி படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் படங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் ரெண்டாவது படம் தான் அது பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து லாஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது சின்னதாக ஒரு மேலே வந்து ஒரு அடிபட்டுச்சு. அது வந்து அவரால் நடக்க முடியல. கடைசி நாள் இல்லை எல்லோரும் ஆர்டிஸ்ட்டும் வந்து இது இருக்காங்க. இல்லைனா வந்து படம் வந்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வலியையும் தாங்கிட்டு அதை நடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு மிக நன்றி இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன் சார், அவரும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து கேமராமேன் சக்தி, எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆளை கொடுத்தாரு. ப்ரொடியூசர் சொல்லலாம் அப்படின்னா அதுவே பாதி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல கதையை கொடுத்தாலும் எல்லா டீமும் அமைச்சு கொடுத்ததே ஒரு நல்ல டீமை அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால தான் அந்த நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. அப்புறம் தியாகராஜன், இப்போ குருதேவ், அப்புறம் மேகான்னு ஒரு எடிட்டர் எங்களுக்கு வந்து ட்ரைலர் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து ஸ்கிரிப்டில் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா வந்து உதவி பண்ணார். மேகா எடிட்டர், அவருக்கும் நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து கொரியோகிராஃபர் விஜய் சதீஷ், அசர், தஸ்தா, ஸ்ரீகிரிஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகள். அப்புறம் ஆர்டிஸ்ட்டு தியா அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படத்தில். உங்களுக்கு நன்றி, நல்லா பண்ணியிருக்கீங்க. பார்த்தசாரி சார், அபிஷேக், சோபனா, அவங்க எல்லாருக்குமே நன்றி, நம்ம நல்லா பண்ணீங்க. குழந்தை ஆர்டிஸ்ட் பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய பற்றி ஒன்று சொல்லணும், அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அமைதியாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் சொல்கிறத, அந்த டைலாக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு நடிச்சுட்டு திருப்பி அப்படியே அமைதியாக விளையாட போயிடும். படம் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக அது பண்ணியிருக்கு. ரொம்ப நன்றி பாப்பா. கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்க. இந்த பெரிய ஆளாக வருவீங்க, ஒரு பெரிய ஆள் கூட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் வந்து நான் சொல்லியே ஆகணும். அதாவது என் ஷூட்டிங் வந்து பல இடத்துல வந்து நடந்தது. சில இடத்துல வந்து நாங்கள் ஷூட்டிங்கை வந்து நான் வந்து எங்களுடைய டைரக்டர் குருநாதர் தான் ஃபாலோ பண்ணுவோம். காலையில் ஒரு 7 மணிக்கு ஷார்ட் வச்சோன்னா அப்படி ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம், போய்கிட்டே இருக்கோம். அடுத்த நாள் பக்கவாக ஷெட்யூல் பண்ணிகிட்டு இருப்போம். நிற்காமல் போகணுன்றது தான் எங்களுடைய முழு குறிக்கோளாக இருக்கும். பிரதீப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அப்புறம் ஸ்டாலின் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் மது, அவரும் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கான்டாக்ட் பண்ணார், அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஆண்டனி ப்ரொடக்ஷன், ஆண்டனி நிக்கோலஸ், அவருக்கும் நன்றி. பூபதி, அவருக்கும் நன்றி. இப்போ டைரக்ஷன் டீமில் வந்து விஸ்வா பிரதர், அசோசியேட் டைரக்டர் ஆண்டனி சாமி, சக்திராம், மஞ்சு, பார்த்திபன், சுனில், கார்த்திகேயன், தினேஷ், சூர்யா, இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் வந்து இது வந்து ஒரு ஹாரர் படம். நார்மலாக ஒரு ஹாரராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக வந்து யோசிச்சிருக்கோம். எப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு புதுமையாக ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் படம், ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். இந்த படம் வந்து ஓவெல்லாம் நான் சொல்லலை. இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களை வந்து சீட்டு மீனில் உட்கார வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சீட்டு மீனில் உட்கார வச்சுருக்கோம், நம்ம ரொம்ப நம்புகிறோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி குழந்தைங்களோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்ற நான் நம்புகிறோம். அதுக்கான உழைப்பை வந்து நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய இந்த மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா அண்ட் இங்கே இருக்கிற செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் எங்களோட டைரக்டர், என்னோடய காட்ஃபாதர் திரு கே ரவிக்குமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த புள்ளியார் ஸ்டோரி போட்டு கூகுள் கிட்ட பண்ணுற படத்தை கொடுத்து எங்கேயும் சரவணையும் வந்து டைரக்டர் ஆக்கினார். ஸோ எந்த மேடைக்கு போனாலும், அடுத்து எந்த படம் எடுத்தாலும் ஸோ அவர் போட்ட அந்த புள்ளியார் ஸ்டோரி தான். ஸோ என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ சித்தப்பா ஃபாதர். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் விஜய் சந்தர் சார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, சின்ஸ் அவரே ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார்.
லைக் எந்த விதத்துலையுமே வந்து நாங்கள் போய் அவர்கிட்ட நிற்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி நடந்தது. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ எங்களால் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்களோட அவர் ஹீரோயின் ஹன்சிகா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் கூகுள் குட்டப்பா படம் பண்ணும்போது தான் ரிலீஸ் ஆகலை ஆக்சுவலி, அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் இந்த படம் கமிட் ஆகிருந்தோம். ஸோ அப்போயே ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். அப்போது வந்துட்டு நாங்கள் ஒரு டெபியூ டேரக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஷி மேட் அஸ் வெரி மச் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ண முடிஞ்சுது எங்களால். அண்ட் சாம்சிஎஸ் பிரதர் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அது மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லாமல் சாங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் இளையராஜா சார் ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் கூட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே வந்து கோட்டி கோபாலில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னென்னா ஸ்பாட்டில் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு மட்டும் போகாமல் செட்லேயே இருப்பார், எங்கள் கூட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவார், எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்பார், கூடவே இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் வந்து கூகுள் குட்டப்பாவை எப்படி எங்களுக்கு வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து பப்ளிக் ரீச் பண்ணி வச்சு எங்கள் படத்தை வந்து ஹிட் பண்ண வைக்கணும் அப்படின்ற நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து லைக் ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இதில் வந்து ஒரு கோரி மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்கேரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ குழந்தைங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். ஸோ ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வாலு அப்படின்ற ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு 3 வருஷம் கழித்து தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 3 வருஷமும் ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி என்னை அப்படியே எடுத்துன்னு வந்தது ப்ரெஸ் தான். அதில் எந்த வகையிலையும் எப்படி சொல்கிறது, நன்றினே சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே அது. ஸோ அது வருமா வராதா அப்படின்னு இருக்கிறப்ப கூட எல்லோரும் வந்துடும்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சாங்க. எவ்வளோ ஒரு கேப் அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதத்தில் ஒரு 3 பேராவது 4 பேராவது அடிப்பாங்க. தேவராஜ் அண்ணன் இருப்பார், மீனாட்சி சுந்தரம் இருப்பாங்க, கவிதா மேடம் இருப்பாங்க. அடிச்சது ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ஃபாலோப்பாகவே இருப்பாங்க. அது பண்ணுறப்ப நமக்கு ரன் பண்ணி ஓடின்னு இருக்கிறப்போ அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்படி தான் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ 2020, 2021, 2022 கோவிட் பீரியட் ஆகிடுச்சு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்க்கும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கோவிட் பீரியட் வந்ததால் ஒரு 2 வருஷத்துக்கான படங்கள் எல்லாமே டோட்டலாக ஷஃபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருடைய டேட்ஸ் வந்து அந்த படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்போ ஸோ என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ என்னாலையும் டக்குன்னு மாற்றிட்டு வேறு ஒரு ஸ்டாருக்கோ ஒரு கதையோ டக்குன்னு பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பண்ண போகிறோம், அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ சரி ஓகே இந்த கேப் இருக்குது, ஸோ நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ ஒரு ஹாரர் காமெடி படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசுறது. ஸோ அந்த டைமில் தான் சபரி சாரும் குருவனர் சாரும் இந்த கதையை சொன்னாங்க. வழக்கமான ஒரு கோஸ்ட் படமாக இருக்கக்கூடாது, அது ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், என்டர்டெயின் பண்ணணும், காமெடி இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அது எல்லாமே அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இந்த கதை எனக்கு அமைஞ்சது. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ இதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்றப்போ நான் யாரை உடனே அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அது ஹன்சிகா அவங்க தான். ஏன்னா 2012 ஃபஸ்ட்டு டீசர் ஷூட் பண்ணோம் ஏவிஎம்மில். அப்போ ஆரம்பித்த ஒரு பாண்டிங் எப்படின்னா எப்போ வேணாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக, அவ்வளோ ஒரு என் மேலே அவ்வளோ ஒரு கேரிங்காக இருப்பாங்க. அது அவங்களாகட்டும், அவங்க அம்மா மோனா மேடம் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அப்போது ஈஸியே எனக்கு நான் சொன்னேன்னா அதை வந்துட்டு ஒரு பிளைண்டாக நம்பணும், அது யாருன்னு பார்த்தா அது ஹன்சிகா மேடம் தான். ஸோ அதனால் சொன்ன உடனே கதை கேட்டோன்னும் அவங்களுக்கு தோணுன சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அவங்க படமாகவே ஆக்கிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கஸ் பண்ணுறது, இதை எப்படி பண்ணலான்னு ஸோ டைரக்டரோட மிங்கிள் பண்ணி இன்றைக்கி அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சொல்லணும். என்னென்னா ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, நான்லாம்
இது ஒரு காம்பேக்டாக பண்ணுறப்போ அவன் பெரிய பெரிய படம் பண்ணுக்கிறப்போ அவங்கள போயிட்டு இது பண்ணுன்னு சொல்ல எனக்கு அந்த என்னுடைய இதை செல்ஃபிஷ்னஸ்ஸாக போயிட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை. ஆனால் அவங்களாவே எல்லாரும் வந்தாங்க சாம் பிரதரை முன்னிட்டு. ஏன்னா பிரதர் நான் பண்ணுறது அப்படின்ட்டு சான்சியஸ் வந்தார், சக்தி கேமராமேன் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஸோ எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ, இது ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்குது. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சிஜிக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். சும்மா நம்மளும் ஒரு கோஸ்ட் படம் பண்ணோம், ஏன்னா அப்போல்லாம் வரப்போ கோஸ்ட் ஹேரில் இருக்கும், அப்புறம் கோஸ்ட் விதவிதமாக இருந்தது. ஸோ சந்தானம் சார் டிடி பண்ணுறப்போ அவர் ஒரு ஸ்டைலில் கோஸ்ட் பண்ண, காஞ்சனா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதில் எப்படி பண்ணலான்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மார்ச் 8 வருது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல ப்ராடக்ட்னா அதை நீங்கள் எப்படி பண்ணமோ அது பண்ணி அடுத்தது டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனியை ஸ்டாண்ட் பை என்ன எப்படி ஒரு இயக்குனராக அப்படி ப்ளஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணீங்களோ இந்த கம்பெனியை அப்படி பண்ணணும்னு உங்கள் ப்ரெஸ் எல்லோரும் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பவான்ஸும் வணக்கம். ரவிக்குமார் சாருக்கு பெரிய வணக்கம். விஜய் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்ததுன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பசங்களாம் ப்ராங்க் பண்ணி என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சாங்க. ஆக்சுவலாக படம் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி தான் வந்து திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. நான் வந்து கூட ஒரு பையனை கூப்பிட்டு போனேன், அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருந்தோம். போன உடனே இங்கேயே இருடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது பின்னாடி தட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணோங்க. இந்த படம் நீ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி ஸ்டார்ட் ஆனது. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இளையராஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேடமும் சரி, அன்சிகா மேடம் வந்து செம்மையாக எக்ஸ்போஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பயப்படுற மாதிரி அவங்க இப்போ உட்காந்துருக்காங்க சாதாரணமாக, பட் ஆனால் வந்து செம்ம ரியாக்ஷன்ஸ் இருக்கும் படத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெருமைப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. சாம் சிஎஸ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிளஸ்ட். ஒரு டெக்னீஷியன் குருநாதர் கூடயும் ஒர்க் பண்ணி அவங்க அசிஸ்டன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுற கிஃப்ட் எனக்கு தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் சார் கூடயும் ஒர்க் பண்ணேன். அவர் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபன் பண்ணி நிறையா லேர்ன் பண்ணேன். கோட்டிகோபா ஒர்க் பண்ணுறப்ப கன்னடா ஃபிலிம் பண்ணோம், அண்ட் அதுவும் பெல்லாங்கோயிலில் பண்ணோம். நிறையா லேர்ன் பண்ண முடிஞ்சது அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப. அவங்க சிஷியர்கள் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விஜய் சந்தர், சினிமா இட்ஸ் மை ப்ரொஃபஷ்னல். அதை தாண்டி எல்லாத்து கூடயுமே நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இருப்போம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. என் ஃபேமிலியில் சம்திங் அண்டு அவங்க ஃபேமிலியில் ஏதாவதுன்னா எல்லோரும் கூட அங்கே ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வெளில போயிடுவோம். விஜய் சந்தர் அப்படி எனக்கு படத்துலேருந்தே இம்பாக்ட் ஆகலை. ஏதாவது ஒன்று கால் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, நாட் ஓன்லி சினிமா, லைக் அவனோட நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறான் இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அதையும் என் கூட டிஸ்கஸ் பண்ணுறது. அந்த அட்டாச்மெண்ட்டு அவர் படம் பண்ணுறாங்கிறப்ப என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு நானே வாலண்டரியாக கால் பண்ணேன். அப்புறம் சாரோட அசிஸ்டன்ஸுங்கனாங்க, அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் ஹோப்ஃபுல் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட விஷயத்தை பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, தேங்க்யூண்ணா. இங்கே வந்திருக்கோம் பத்திரிகையாளருக்கும் ப்ளஸ் ரவி சாருக்கு, அன்சிகா மேம், விஜயண்ணா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அவரோட படத்தில் வாய்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் வாலில். நெக்ஸ்ட் அவரோட ப்ரொடக்ஷனில் மாஸ்டர் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு பெரிய தேங்க். அப்புறம் வந்து ஹோல் டெக்னீஷியன், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டரில் பார்த்து. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு லாஸ்ட் டைமில் எடுத்த முடிவு. ஸோ அதனால் ஆல் ஆஃப் சடன் ஃப்ளைட் எடுத்து வந்தேன். இப்போ தான் 8th ரிலீஸ் ஆகுது இந்த படம். நான் படம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. டெஃபினட்டாக வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹாரர் வந்து ஒரு அன்லக்கி ஒரு பர்சன் எப்படி ஒரு கல் கிடச்ச பண்ண எப்படி லக்கியாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 8ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் விஜய் அண்ட் சார் ரவி சார் இருக்கார். ஸோ தேங்க்ஸ் சார்.
டெஃபினட்டாக வந்து எங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் இருக்கணுமோ டெஃபினட்டாக பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. விஜய் நான் வந்து ஆக்சுவலி என்னோட குரு, அப்புறம் மை வெல் விஷர், என்னோட ஃபேமிலி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் விஜய் நான் கூட நடிச்சது வந்து ஸ்கெட்ச் படத்தில். அவ்வளோ பெரிய ஹீரோ விக்ரம் சார் கூட நான் என்னை போட்டியாக நடிக்க வச்சார். ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப பயம் எனக்கு, எப்படி நடிக்கிறது இல்லை, ரொம்ப நர்வஸ். எனக்கு விக்ரம் சார் வந்து இஸ் அமேசிங் ஆக்டர். பட் இவர் என்னை கூப்பிட்டு போய் சொன்னார், அவரும் ஆக்டர், நியூ ஆக்டர், ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். விக்ரம் சார் ஹாப்பி ஆகணும். எத்தனை டேக் நடத்தேன்? ஆஃப் டே நடித்தான். பட் லைக் ஹி கேவ் மீ கான்ஃபிடென்ட். இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன ஸ்கெட்ச் அபிஷேக் தான் சொல்லுவாங்க. அந்த அடையாளம் கொடுத்தது எங்கள் விஜயனா தான். அப்புறம் இந்த படத்துக்கும் ஹி ஜஸ்ட் கால் மீ, செட் ஆஃபீஸ்க்கு வா, ஒரு சூப்பர் ரோல் இருக்கு, அது வில்லன் ரோல் தான். அண்ட் ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் சரவணன் சார், சபரி சார், அதுக்கப்புறம் லைக் மை ஃபேவரட் ஹீரோயின் அன்ஷிகா மோத்வானி. அவங்கள வெறும் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், பட் நேரில் அவங்க கூட ஃபைட்டும் பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கு வந்து நம்ம டான் மாஸ்டர் தான் நல்ல கொரியோகிராஃப் பண்ணார். தென் ஹீரோ பிரதீப், நாங்கள் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா, அவங்க அப்பாலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் செம்மையாக இருக்கும் மச்சா, நல்லா ரொமான்ஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கே சார், விக்மார் சார், இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அண்ட் சாம் சியர் சார் செம்மையாக மியூசிக் போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்.